இன்றைக்கு அமித்ஷாவின் காலடியில் நத்தி பிழைக்கக்கூடிய எடப்பாடியினுடைய இந்த அரசியலை அதிமுக தொண்டனே ரசிக்கவில்லை. திமுகவுடைய வெற்றி என்பது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கு மூலமாக வெற்றியா, இல்ல கூட்டணி பலத்தால வெற்றியா, இல்ல பணத்தால வெற்றியா? இன்னைக்கு அவருடைய மகன் அந்த கட்சியை கைப்பற்றிக் கொண்டார். அவருக்கு கொள்கையும் கிடையாது, குப்பையும் கிடையாது. அவனுக்கு அதிகார ஆசை, அதிகார வெறி அவரை ஆட்டி பிடிக்கிறது. இப்போ திமுக பலம் கூட்டணி பலம் தானா, மக்கள் பலம் கிடையாதா? திமுக தனித்து தேர்தல் சந்தித்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா? ஜெயலலிதா தனித்து நின்று ஆமா இரண்டாவது முறையாக வந்தார். ஆமா, அது மு க ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர், 1000 மடங்கு பெரிய அண்ணாவை விட ஆட்சியிலும் அதில் பங்கு வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறி மாற்றி யோசனை சிந்திப்போம் சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னா? காங்கிரஸ்ல சார். யாரு சொன்னான்னு கேக்குறேன். இல்ல, நான் அவருதான், விஜய் தான் முதலமைச்சர் ஆவாரு. அப்ப இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்களா காங்கிரஸ்? தனித்து ஆட்சினா தனித்து தானே போட்டிடணும். எல்லா கூட்டணி கட்சி வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை அலட்சியப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது. இருந்தாலும் மாபெரும் வெற்றி பெற்றார்ல சார் அந்த யாரு? துரை வைகோ. அது அண்ணன் நேரு போட்ட பிச்சை. வைகோ மாதிரியெல்லாம் நான் கிடையாது, நான் மந்திரி ஆகணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி மந்திரி ஆக போறான். எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறவரை அந்த கட்சி உயிரோடு இருக்கும், ஆனால் உணர்வோடு இருக்க. ஒரு பள்ளி மாணவி வாய்க்குள்ள துப்பாக்கி வைத்து சுட்டு கொன்னானே தூத்துக்குடியில, என்ன சொன்ன நீ? காட்டி கொடுக்கிற வரிசையில இன்னைக்கு எடப்பாடிக்கு முக்கிய இடம் கிடைத்திருக்கிறது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திராவிட கழக பேச்சாளர், எழுத்தாளர், தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்போ தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவர், தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அணி 2019ஆம் ஆண்டு முதல் தொடர் வெற்றியை பதிவு செய்து வருகிறது. இந்த கூட்டணியின் வெற்றி 2026 தொடருமா? கண்டிப்பாக தொடரும். அதற்கு என்ன காரணம் என்றால், தமிழ்நாடு திராவிட மாடல் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்ற மக்களின் தொகை மட்டும் 2,88,00,000 பேர். நலத்திட்ட உதவி மூலம் 50 லட்சம் பேர் தினசரி பேருந்தில் பயணிக்கிறார்கள். 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அதை தாண்டி முதலீட்டை ஈர்ப்பதில் குஜராத்தை முந்திக் கொண்டு தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. அரசு வேலை வாய்ப்பை ஒரு பக்கம் இருந்தாலும் மாவட்டங்கள் தோறும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி 1,02,000 பேருக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதற்கு மேல் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று மக்கள் நினைப்பதற்கு காரணம், ஒரு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு வகுப்புவாத சக்திகள் இன்றைக்கு திட்டமிடுகின்றன, வட்டமிடுகின்றன கழுகுகள், வாய் பிளந்து நிற்கின்றன ஓநாய்கள், வளைத்துவிட துடிக்கிறது மலைப்பாம்புகள். அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு அமித்ஷாவின் காலடியில் நத்தி பிழைக்கக்கூடிய எடப்பாடியினுடைய இந்த அரசியலை அதிமுக தொண்டனே ரசிக்கவில்லை.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதி தொண்டர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பயணத்தை தொடங்கிய பொழுது சேதுபதி சீமையில் அவருக்கு பாதை போட்டு தந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், வக்பு போர்டு வாரிய தலைவர் என்ற தகுதியை பெற்ற அன்வர் ராஜா தன்னுடைய அந்திம காலத்தில் ஸ்டாலினை விட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு கதி இல்லை என்று நேற்றைக்கு அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஒரு சிறுபான்மை ஓட்டு கூட அதிமுகவுக்கு கிடைக்காது. அதிமுக பிஜேபி கூட்டணியே தமிழ்நாட்டில் அண்ணன் ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் அமர்த்திவிடும். அதிசயம் எது என்று கேட்ட பொழுது கவியரசு வைரமுத்து சொன்னான், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அண்ணன் ஸ்டாலின் ஒரு அதிசயம் நிகழ்த்த போகிறார். 2வது முறையாகவும் 2026 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வருகிற அதிசயம் நடக்க போகிறது. சார், ஓகே சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுகவுடைய வெற்றி என்பது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கு மூலமாக வெற்றியா, இல்ல கூட்டணி பலத்தால வெற்றியா, இல்ல பணத்தால வெற்றியா சார்? அவருடைய செல்வாக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூட்டணி. ஏன்னா இது மதசார்பற்ற அணி. அந்த ஃப்ரேமுக்குள்ள அண்ணன் ஸ்டாலின் உறுதியாக நிற்கிறார். அதில் அவர் தள்ளாடவில்லை, தடுமாறவில்லை, உறுதியாக இருக்கிறார். ஒரு பாசிஸ்டுகளிடமிருந்து இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும். அதற்கு இந்தியாவில் இன்னைக்கு ஒரு வாழையடி வாழை என வந்த மரபில் வந்த ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு அவர் தலைமை தாங்குகிறார். நாடாளுமன்றம் நேற்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எதையும் விவாதம் செய்வதற்கு அவர்கள் தயாரில்லை. ஆபரேஷன் சிந்தூர் என்ன நடந்தது என்று கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அதை கேள்வி கேட்கிறவனை அர்பன் நக்சலைட், தேச விரோதி என்று சித்தரிப்பதற்கு அவர்கள் கூச்சப்படுவதில்லை. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய பிகஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா, எந்த உண்மையும் அவர்கள் சொல்லுவதில்லை. இன்றைக்கு என்ன ஆயிற்று, எனக்கு வீட்டில் தொலைக்காட்சி இல்லை. நான் காலையில் செய்தித்தாள் வாங்கி பார்த்த பிறகுதான் தெரியுது, ஜெகதீப் தன்பர் ராஜினாமா. துணை ஜனாதிபதி, நாடாளுமன்ற மேலவையினுடைய தலைவர் ராஜினாமா செய்து விட்டார் என்றால் பிஜேபி கட்சிக்கு சரிவும் வீழ்ச்சியும் தொடங்கிவிட்டது. இல்ல, பிஜேபி நீங்க பாசிசம் சொல்றீங்க, ஆனா அவங்க இந்தியாவுல 20 மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி நடக்குது. அதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும். 3 முறை தொடர்ந்து அதற்கு முடிவு கட்ட வேண்டும். இந்திய வாக்காளர்களை அதை வருகிற கடமை செய்வாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. அமளியில் நேற்றுக்கு எதுவும் விவாதிக்கப்படவில்லை. ஆனால் நாடாளுமன்ற பிரதமர் எங்க போகிறார்? மாலித்தீவுக்கு போகிறார். இதை விவாதிப்பதற்கோ கேள்விக்கு பதில் செல்வோ அவர் தயார் இல்லை. இப்படி எஸ்கேபிசம், தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு பிரதமரை இந்த நாடு இன்றைக்கு பார்க்கிறது. இல்ல, நீங்க சொல்றது இல்ல, அதை நாங்க பிரச்சாரம் செய்வோம். எங்களுக்கு சவால் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன். எங்களுக்கு அறைகூவல் இருக்கிறது ஒத்துக்கிறேன். எங்களுக்கு ஆபத்து இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பிரபகண்டா வார், ஒரு பிரச்சார யுத்தம் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தொடர செய்வதற்கு மிகுந்த அர்ப்பணிப்போடு என்னை போன்றவர்கள் கடமையாற்றுவோம். தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் போய் நேரில் சந்தித்து நேர இருக்கிற ஆபத்தை அவர்களுக்கு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லுவோம். நாங்க திமுக 1967, 71 தான் தொடர்ந்து 2 முறை ஆட்சி கைப்பற்றியது. 1977க்கு பிறகு, அதாவது எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு திமுக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. இல்ல, சோ அந்த எப்படி அதை இந்த 2026ல முறியடிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க சார்? ஜெயலலிதா தனித்து நின்று ஆமா 2வது முறையாக வந்தார். ஆமா, 11, 16 ஆமா, தனித்து நின்று வந்தார். கூட்டணியே இல்லை. ஆமா,
இன்னைக்கு எங்களுக்கு கூட்டணியும் இருக்கு. எங்களுக்கு மதசார்பற்ற கொள்கை என்கிற மூலதனம் எங்க கையில் இருக்கு. இந்தியாவினுடைய வளர்ச்சி, அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்டாலின் தலைவன் இல்லை, தென்னகத்திற்கே அவர்தான் தலைவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானத்தில் கையெழுத்து போடுவதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கிற ஆளுநர் ரவி அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறார். அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய கவர்னர் உரையை வாசிக்க மறுக்கிறார். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார். நான் கேட்கிற இது என்னது? இது இதுக்கு பேர் தான் பண்பாட்டு படையெடுப்பு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலா, பசியராத அயர்ந்து வீடுதோறும் இறந்து பசியராத இருந்து வெற்றரை கண்டு உளம்பதைத்தேன் என்று பாடிய வள்ளலார். இன்னும் சொல்ல போனால் சாதியிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் இது அழகலவே என்று சொன்ன எங்கள் வள்ளலாரை சனாதன சிமிழுக்குள் அடைக்க துடிக்கிறார் ஒரு ஆளுநர். தாள கிடப்போரை தலை தூக்குவதே தர்மம் என்று ஆதிக்கத்தினுடைய கன்னத்தில் அறைந்த வைகுண்டரை இன்றைக்கு சனாதன சிமிழுக்குள் அடைக்க துடிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாம், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக உலகேற்றான், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்று சொன்ன உலகத்திற்கே இந்த நாட்டில் வழிகாட்டியாக இருக்கிற திருக்குறளை, திருவள்ளுவரை இந்த நாட்டில் காவிச்சாயம் பூச எத்தனிக்கிறார் ஒரு ஆளுநர். 10 மசோதாக்களுக்கு கையெழுத்து போடவில்லை. எவ்வளவு முதுகெலும்புள்ள முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி 10 மசோதாவும் நடைமுறைக்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த ரவி ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த காலாவதியாகி போனவரை தூக்கி தூர வீசி இருக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம். செய்யல. இதெல்லாம் மக்கள்கிட்ட பேசும் பொழுது ஒரு ஃபயர் டெண்டன்சி தமிழ்நாட்டில் நாங்க உருவாக்கிடுவோம். இப்போ திமுக பலம் கூட்டணி பலம் தானா, மக்கள் பலம் கிடையாதா? திமுக தனித்து தேர்தல் சந்தித்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா? தனித்து சந்திக்கவும் தயார். தயார் தயார். இதுவரையும் தனியே சந்தித்தது கிடையாது திமுக. இல்ல, தனித்து சந்திக்கவும் தயார். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்ல அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இவ்வளவு நலத்திட்டங்களை அறிவிச்சு மக்களோடு இருக்கிற தலைவர் பார்க்கல. 72 வயதுல நேற்றைக்கு நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ரோடு ஷோ என்கிற பெயரால லட்சக்கணக்கான மக்களை நேரில் பார்த்தார். இன்னைக்கு திருப்பூருக்கு போக வேண்டியவர் இன்னைக்கு போக முடியல. அதனால தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கான தகுதி திமுகவுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்ல. ஒருவேளை தனித்து நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தனித்து நிற்பீங்க? நிற்போம். தனித்து நின்னாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதாவது அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியை காட்டிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சர். 1000 மடங்கு பெரிய அண்ணாவை விட இல்ல. நீங்க சொன்னீங்களே எடப்பாடி, இன்னும் சொல்ல போனா அண்ணாவுக்கு அந்த வாய்ப்பை காலம் கொடுக்கல. அண்ணாவை 2 வருடத்திலேயே காலம் அவரை கவர்ந்து கொண்டு சென்று விட்டது. கலைஞரை விட சிறந்த முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின். ஜெயலலிதாவை விடையும் சிறந்த முதலமைச்சர். எம்ஜிஆரை விடவும் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின். தலைவர் இல்ல, முதலமைச்சர் தான் சொன்னேன். ஆனா அண்ணாவை விட சிறந்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது. அதான் நீங்க அந்த காலம் அவர் சீக்கிரமா கொண்டு போயிற்று. கலைஞரை விட, ஜெயலலிதா அம்மாவை விட, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்த முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் தான். ஆனா எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா, இந்த 2026 தேர்தலில் திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. அதாவது மதிமுக, 2 இடதுசாரிகள், இருக்காது. காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த முறை 50 தொகுதிகள் வேண்டும், துணை முதலமைச்சர் வேண்டும், ஆட்சியிலும் அதில் பங்கு வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறி மாற்று யோசனை சிந்திப்போம் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? காங்கிரஸ்ல சார். யாரு சொன்னான்னு கேக்குறேன். இல்ல, நான் கருத்து இருக்கிறது. இது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலுடன் தமிழக
கமிட்டி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சோ தமிழ்நாட்டுல வந்து தனித்து ஆட்சியை நீங்க விரும்புகிறீர்களா இல்ல கூட்டணி ஆட்சி விரும்புகிறீங்களா? 2026 தான் விரும்புகிறோம். தனித்து ஆட்சினா தனித்து தானே போட்டிடணும். எல்லா கூட்டணி கட்சி வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை அலட்சியப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான் சொல்றாங்க. அலட்சியப்படுத்தலையே. நேற்றைக்கு கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அண்ணன் முதலமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சி இணக்கமாகத்தான் இருக்கிறது. KC வேணுகோபால்கிட்ட போய் முறையிடுவோன்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கிற ராகுல் காந்தி, சோனியா காந்தி இந்த கூட்டணி இழக்க விரும்ப மாட்டார்கள். அப்படி யாராவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இல்ல, திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதிகள் கொடுக்கவும், துணை முதலமைச்சர் கொடுக்கவும், ஆட்சியிலும் அதிகள் பங்கு கொடுக்கவும் தயாராக இருக்கின்றதா சார் திமுக? அதுக்கு தேவையில்லையே. இல்ல, அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க சார். காங்கிரஸ் எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்ப்பதற்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத்து மறுக்கல. ஆனா திமுக அதுக்கு முன்வராது, கொடுக்காது. அது மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்றது நீங்க திமுக வந்து ஒருபோதும் முன்வராது. கர்மவீர காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவர்கள் தெரிவித்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் மிகுந்த கவலை அடைந்தேன். அண்ணன் சிவா இப்படி பேசி இருக்க கூடாது. டங் ஸ்லிப் ஆகும் எல்லாரும், எனக்கே ஆயிருக்கு. அது இந்த நேரத்துக்கு அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. காமராஜரை பற்றி பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. காமராஜர் ஒரு பெரிய சகாப்தம். இந்த நாட்டில் விருதுப்பட்டி என்கிற, அது இன்னைக்கு தான் விருது நகர், விருதுப்பட்டி என்கிற அந்த ஊரில் பிறந்து ஒரு தேசிய அளவில் ஆல் இண்டியா காங்கிரசினுடைய அக்கராசனராக இருந்த பெருமகனவர். இந்த நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்த நாட்டில் பள்ளிகளை இழுத்து மூடியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஊடுருவி பிறரது மேகங்களிலிருந்து இடி எடுத்துக் கொள்வதைப் போல காங்கிரஸ் கட்சியிலேயே காமராஜரை முன்னிறுத்தல பங்கு திராவிட இயக்கத்துக்கு உண்டு. தேர்தலில் நின்னாதான் காமராஜர் ஜெயிக்க முடியும்னு சொன்ன பொழுது காமராஜருக்கு சம்பந்தம் இல்லாத குடியாத்தத்தில் போய் காமராஜர் வேட்பாளராக நின்றார். தந்தை பெரியார் பச்சை தமிழர் என்று பாராட்டி வழி அனுப்பி வைத்தார். குணாளா குலக்குழந்தை சென்று வா வென்று வா என்று சொல்லி அண்ணா அவர்கள் அவரை ஆராதித்து மகிழ்ந்தார். பட்டுக்கோட்டை அழகிரி சாமி, வான மதுரை பேசுகிற அவரெல்லாம் அன்றைக்கு காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். 6000 பள்ளிகளை திறந்தார், அணைக்கட்டுகளை திறந்தார். திருச்சி பெல் அவர் கொண்டு வந்தது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர் கொண்டு வந்தது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்களின் வரிசையை வைத்து எண்ணப்பட வேண்டியவரை பற்றி பேச இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா அண்ணன் ஸ்டாலின் இதை சொல்லி, அண்ணன் சிவா இதை சொல்லி இருக்க கூடாது, தவிர்த்திருக்க வேண்டும். முதலமைச்சர் மிகுந்த கவலை அடைந்தார். நான் கூட அதை ஏற்கல. அதுல காங்கிரஸ்காரர்களுக்கு வருத்தம் இருக்குமானால் அந்த வருத்தத்துல நியாயம் இருக்கிறது, கோபம் இருக்குமானால் அந்த கோபத்திலும் நியாயம் இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாகி வருகிற நேரத்தில் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியில் ஒரு சிராய்வும் உராய்வும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திமுக தொண்டனுக்கு, ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது. இதை ஏன் அண்ணன் சிவா உள்வாங்கி கொள்ளவில்லை என்ற கவலை எனக்கு உண்டு. அதான் திருச்சி சிவா காமராஜர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த பிறகுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் இதுக்கப்புறம் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டுமா என்பதை யோசித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவங்களுக்கு வேற சாய்ஸ் என்ன? அவங்களுக்கு வேற சாய்ஸ் வந்து தாவைக்கவை இணைத்து தேர்தல் சந்திக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. அது கட்சியுடைய, அது உள்கட்சியுடைய உரிமை. சோ அது எப்படி சாத்திக்கூறா சார்? அவரு தான், விஜய் தான் முதலமைச்சர் ஆவாரு. அப்ப இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறாங்களா காங்கிரஸ்? ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல 2026 தேர்தலை தீர்மானிப்பது, இந்தியாவை தீர்மானிக்கிறது. ஏன்னா நயினார் நாகேந்திரனே சொல்லிட்டார், எங்களுக்கு 2026 முக்கியம் இல்ல, எங்களுக்கு 2029 தான் முக்கியம்னு.
ஆகவே இந்த ஒரு இந்து ராஷ்டிரம் என்கிற கனவில் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே முத்திரை பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிலேச்சத்தனமான சர்வாதிகாரிகளை இந்தியாவிலிருந்து துடைத்தெறிய வேண்டிய கடமை காங்கிரசுக்கு இருக்கிறது. அந்த கடமையை செய்ய வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுசரித்து என்பதை விட இணக்கமாக போக வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அது விபரீதமாக முடியும் என்றே நான் கவலைப்படுகிறேன். சார், இப்போ திராவிட கழகத்திலிருந்து திமுக பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகமாக அரசியல் கட்சியாக மாறி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்து 6வது முறையாக ஆட்சியை அமைத்திருக்காங்க. திமுகவில் பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்ற கட்சி தொடங்கி 7 முறை ஆட்சி செய்திருக்காங்க. திமுகவிலிருந்து பிரிந்த மதிமுக 31 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஏன் கோலோச்ச முடியவில்லை வைகோ அவர்களால்? முன்னுக்கு பின் முரணாக நடவடிக்கைகளை எடுத்தார். கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு இல்லை. அவர் தன்னை முன்னிலைப்படுத்தினாரே தவிர இயக்கத்தை முன்னிறுத்தவில்லை. வைகோவை நம்பி வந்தவர்களை வந்த மாட்டை கட்டவும் இல்லை, போகிற மாட்டை தடுத்து நிறுத்தவும் இல்லை. இந்த கட்சிக்காக சர்வபெரி தியாகமும் செய்ய வந்தவர்கள் எல்லாரையும் அவர் விரட்டிட்டார், நீங்கள் உள்பட. ஆமா, எனக்கெல்லாம் நிறைய காயமும் வலியும் உண்டு. சரி, கொள்கையாவது காப்பாற்றுகிறதுலாவது அவர் தீவிரமாக இருப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கு அவருடைய மகன் அந்த கட்சியை கைப்பற்றி கொண்டார். அவருக்கு கொள்கையும் கிடையாது, குப்பையும் கிடையாது. அவனுக்கு அதிகார ஆசை, அதிகார வெறி அவரை ஆட்டி பிடிக்கிறது. ஒரு 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 பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னு அந்த வழியில் வந்த தலைவன் வைகோ, அவருடைய பேரன் பிரபாகரனுக்கு திருமணம். கேட்டீங்களா? அவன் ஒரு திருமண பத்திரிகை அடிக்கிறாங்க. நீங்க அதை பார்த்தீங்களான்னு தெரியாது. இது என்னுடைய மகனுக்கு அடித்த திருமண பத்திரிகை. நான் வள்ளுவரை மட்டும்தான் இதுல முன்னிலைப்படுத்தி இருக்கிறேன். மங்கள மணவிழா அழைப்புதல், இல்வாழ்வான் என்பான் இல்வுடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை, திருக்குறள். அன்புடையீர் வணக்கங்கள் பல. வான்புகழ் வள்ளுவர் ஆண்டு 1998 வசந்தமும் வாழ்வும் வாசலுக்கு வருகிற ஆவணி திங்கள் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11:20 முதல் 12 மணி வரை உள்ள பொன் வேளையில் சான்றோர்கள் முன்னிலையில் திருவனந்தபுரம் நெய்யாற்றின்கரை பூவார் சாலையில் உள்ள ஸ்ரீராகம் திருமண மண்டபத்தில் நினைவில் வாழும் மணக்காவளை பாஸ்கரன் கோமதி மகன் வெளி பெயரனும், எங்க அப்பா பேர், அடைக்காக்குழி சகாதேவன் விசாலாட்சி மகள் வெளி பெயரனும், மருத்துவர் ஆனந்த மகாராஜன் மருத்துவர் மதிவதினி இளவலுமான எங்கள் செல்வ புதல்வன் மருத்துவர் சரத் பாஸ்கருக்கும், நினைவில் வாழும் கருமரம் சுகுமாரன் பார்கவி மகன் வழி பெயர்த்தையும், பிராய்முடு கோபிநாதன் மற்றும் சுலோச்சனா மகள் வழி பெயர்த்தையும், கருமரம் சசி ஸ்ரீஜா ஆகியோரின் செல்வ புதல்வியுமான மருத்துவர் ஆதித்யாவிற்கும் சான்றோர்கள் முன்னிலையில் நட்பும் உறவும் சூழ நடைபெற இருக்கும் மணவிழாவிற்கு நேரில் வந்த வாழ்த்த விளையும் நாஞ்சில் சம்பத், சசிகலா சம்பத் காத்திருப்போம் தங்கள் வரவுக்காக, எதிர்பார்த்திருப்போம் தங்கள் வாழ்த்துக்காக. இது நான் அடிச்ச திருமண அழைப்புதல். இதை எல்லாருக்கும் கொடுக்கறது, எல்லாரையும் கூப்பிடுறதுக்குரிய வசதி எனக்கு இல்லை. இது என்ன காமிக்குதுன்னா, இதுதான் திராவிட இயக்க உணர்வுங்கிறது. ஆனா வைகோவுக்கு மகன் அடிச்ச பத்திரிகையை பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம்னு சொல்லுகிற தகுதியை இழந்துட்டாங்க. அந்த பத்திரிகை என்கிட்ட இல்லை, நீங்க போட்டு பாருங்க. அப்படி ஒரு கொள்கைக்கு எதிராகவும் லட்சியத்திற்கு எதிராகவும் இருக்கிற ஒருவன்
வைகோவினுடைய மகன். அவனுக்கு கையில கட்சி வந்துச்சு. வைகோ செய்வதறியாமல் திகைக்கிறார். இப்ப நண்பர் சத்யா மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வைகோவுக்கு விருப்பம் இல்லை, அவனுடைய அழுத்தம். ஐயோ, வைகோ கைகுலுக்கி வைக்கிறார்ல, அந்த கைகுலுக்கி வைக்கும் பொழுது அவன் கையில போனை வச்சிருக்கான். இடது கையில போனை வச்சுட்டு தான் குலுக்கிறான். அப்படி மனச்சாட்சி இல்லாத, மானுடத்தை நேசிக்காத, தோல் மரத்து பன தொழும்பன் அந்த பையன். கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ஆள கட்சியை வழி நடத்த முடியுமா சார்? தொடர்ந்து நீங்க யாரால? துரை வைகோவால மட்டும் நடத்தவே முடியாது. நடத்தவே மாட்டான். அவனுக்கு நோக்கம் அதுவல்லவே. அவனுக்கு இந்த நாட்டுல திருச்சி தொகுதியில வெற்றி பெற்ற ரங்கராஜன் குமாங்கிற மத்திய மந்திரி ஆயிட்டான். அதிமுக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி வந்த எழில்மலை திருச்சியில நின்று ஜெயிச்சு மத்திய மந்திரி ஆயிட்டார். நான் ஏன் மந்திரி ஆகக்கூடாது? வைகோ மறியெல்லாம் நான் கிடையாது, நான் மந்திரி ஆகணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி மந்திரி ஆக போறான். துரை வைகோ பாஜகவில். ஆமா, பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, நடத்தி முடிச்சாச்சு. இப்போ 2026 இப்ப யார் கூட தேர்தல் கூட்டணி? யாரு? மதிமுக, பிஜேபி கூட. ஓ, மதிமுக பிஜேபி கூட. ஆமா ஆமா. எப்படி சார் உறுதிப்படுத்தி சொல்றீங்க? உறுதியா சொல்றேன், எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றேன். அதனாலதான் அவரு உதயசுவர சின்னத்தில் நிக்க மட்டும் ஒரு பிடிவாதமா இருந்தாரா சார்? ஆமா ஆமா. இருந்தாலும் மாபெரும் வெற்றி பெற்றார்ல சார் அந்த யாரு? துரை வைகோ. அது அண்ணன் நேரு போட்ட பிச்சை. அமோக வெற்றி தானே சார்? அது நேருவினுடைய உழைப்பு கிடைத்த வெற்றி. நேரு ஆற்றலாளன், மக்களோடு இருக்கிற தலைவர் அண்ணன் நேரு. அண்ணன் ஸ்டாலின் கட்டளை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுவதற்கு களமாடுகிற துணிச்சல் உள்ள தலைவன் அண்ணன் நேரு. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் ஸ்டாலின் நாளைக்கு வானத்தை கிழித்து பந்தலிடன்னா பந்தல் போடுவதற்கு தயாராக இருக்கிறவர் நேரு. இந்த கூட்டணி வெல்லணும், 40 சொல்லிட்டோம், 40 வெல்லணும். துரை வையாபுரிய பொருட்படுத்தாதீங்க, இந்த கூட்டணி வெல்லணும்னு அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், நிறைவேற்றினார். இவன் அவமதித்ததற்கு பிறகும் அண்ணன் நேரு அதை கடந்து சென்று இந்த வெற்றியை பெற்று தந்தார். துரை வையாபுரி ஒரு வார்டில் இருந்து ஜெயிக்க முடியாது திருச்சியில. திமுக பலத்தில் தான் அவர். ஆமா, கண்டிப்பாக. இப்போ திமுக 2026 200 தொகுதிகளை இலக்காக கொண்டு களம் பணியாற்றிருக்காங்க. 200 தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கின்றதா சார்? அது எங்க நோக்கம். அது எங்களுடைய நோக்கம். அதுக்காக திட்டமிடுறோம். அதனால எல்லா நல்வாழ்வு திட்டங்களையும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொண்டு சேர்க்கிற பணியை ஈடுபட்டு இருக்கோம். தொடர்ந்து இயங்குகிறோம், மக்களை சந்திக்கிறோம். அண்ணா சொன்னார், மை டியர் பிரதர், கோ டு தி பீப்புள், live among them, learn from them, love them, serve them, plan with them. அது மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதிமுக 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 77 முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்தது. ஆனா 77 முதல் 2021 வரையில தொடர்ந்து 2 முறை தோல்வியை தழுவிய வரலாறு அதிமுக கிடையாது. அதே போல 77க்கு பிறகு திமுகவுக்கு தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுக கிடையாது. இந்த தேர்தல் என்பது திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு சவால், சாதனை செய்யக்கூடிய ஒரு தேர்தல். இதுல அதிமுகவுடைய எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறவரை அந்த கட்சி உயிரோடு இருக்கும், ஆனால் உணர்வோடு இருக்காது. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்து இப்போது அவர் போயிட்டு இருக்கார்ல, 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு படுறாங்க. அது எல்லா கட்சியும் நடக்கக்கூடிய. நான் என்ன கேட்கிறேன், 200 ரூபாய் கொண்டு வந்து நிறுத்துற, நீ பேசுற, நீ என்ன பேசுற? நீ திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் ஏன் அகற்ற வேண்டும்னு காரணம் சொல்றியா? எனக்கு ஓட்டு போடணும்னா உனக்கு ஏன் ஓட்டு போடணும், அதுக்கு காரணம் சொல்றியா? நீ என்ன ஜெயலலிதாவா? நீ என்ன எம்ஜிஆரா? அவங்க வேல்யூ என்ன, உன் வேல்யூ? நீ என்ன தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிட்டு நிக்கிற? நீ இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல அரசியல் அறத்துக்கு உயிர் இருக்குமானால்,
ஒரு அறமற்ற அரசியல் செய்த இவனை தமிழ்நாடு நிராகரிக்கும். எழுதி வைங்க. ஓகே சார். இப்போ ஏன்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. இவன் முதலமைச்சர் கேண்டிடேட்டா? இவன் முதலமைச்சர் ஆகணும்னு அப்படி ஒரு சிந்தனையாவது தமிழ்நாட்டில் அதிமுகவிலேயாவது இருந்ததா? சிறைக்கு போவதற்கு முன்னால இவனை முதலமைச்சராக முடிசூட்டு போனார் அம்மையார் சசிகலா. நீ என்ன செய்திருக்கணும்? அவர்கள் பரப்புற அக்ரகார சிறைக்கு சென்று விட்டார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய அரசோடு பேசி அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அதிமுகவினுடைய ஜெயலலிதாவினுடைய நிழல் போல ஒரு 36 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மாவுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெருமாட்டி கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அவரை விடுவிப்பதற்கு ஒரு துரும்பு தூக்கி போட்டியா? நீ செய்திருக்க வேண்டாமா? நீ முதலமைச்சர், அது சரி. ஆனா கட்சி அந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நீ ஒரு முயற்சியாவது செய்தியா? இயேசுவை அற்பத்தனமான வெள்ளி காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். மீர்ஜாபர் அவரை சிராஜ் உத்தவலா காட்டி கொடுத்தான். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? பணிவிடை புரிந்தாயா? நாற்று நட்டாயா? கஞ்சி கலையம் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி தர முடியாதென்று கொள்ளை கொடி விரிக்க வென்ற வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சமர் செய்து கயத்தாறு கட்டை புளியவரத்தில் மரணத்தை முத்தமிட்ட கட்ட பொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்தான். ஜெகமஞ்ச போரிட்ட அகஸ்டஸ் சீசரை அன்றைக்கு புரூட்டஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்கிற வரிசையில இன்னைக்கு எடப்பாடிக்கு முக்கிய இடம் கிடைத்து விட்டது. அதனால அறம் அரசியல் இருக்குமானா தமிழ்நாட்டு அரசியலே அவர் சுடர் விட முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. சோ திமுக ஆட்சியிலும் நிறைய எதிர்மறையான கருத்து இருக்கு. திமுக மீது மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது லாக்அப் டெத் நடந்திருக்கு, கள்ளசாராய மரணம் நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா சமூக ஆர்வலர் வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. அந்த கனிம வளை கொள்ளைய எதிரான் போராட கொலை பண்ணியிருக்காங்க. தினந்தோறும் அந்த பாலியல் வன்முறை. அது நமக்கு ஊடகம் ஊடகங்களுடைய ஆதிக்கம் இந்த உலகம், கேட்டீங்களா? அதனால அது வெளியில பெருமாதமா தெரியுது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானா 257 நாள்ல அந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிக்கு இன்னைக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. மடப்புறம் காளியம்மன் கோவிலில் லாக்அப் மர்டர்ல இறந்து போன தம்பி அஜித்குமார், அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை நேர்ந்ததற்கு சாரி அம்மான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசியது மட்டுமல்ல, அவனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு வீடு கொடுத்து அந்த உங்களோட நான் என்னைக்கும் இருப்பேன் அம்மான்னு சொல்லுகிற ஒரு முதலமைச்சர். சாத்தான்குளம் ஜெயராஜும் அவருடைய மகனும் செத்து முடிஞ்சதா செய்தியா? இன்னும் அதுல தீர்ப்பு வரலையா சார்? தீர்ப்பு வரல. நீ என்ன செய்த? அவனுக்கு என்ன உதவி செய்த? 13 பேரை இந்த நாட்டுல துடிக்க வாய்க்குள்ள ஒரு பள்ளி மாணவி வாய்க்குள்ள துப்பாக்கி வைத்து சுட்டு கொன்னானே தூத்துக்குடியில. நீ என்ன சொன்ன? நான் தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஸ்டாலின் அப்படி இல்லை. ஸ்டாலின் மானுட பற்றாளன், மனித நேயத்தின் சதை வடிவம். அஜித்குமார் தான் முதல் மரணனா சாரி கேட்டதுல நியாயம் இருக்கின்றது. ஆனா அஜித்குமார் 24வது கஸ்டோடியல் டெத்து. ஏன் இவ்வளவு மரணங்கள் நடக்க அனுமதிக்கணும்? இதுக்கு முன்பாக அந்த நடைபெற்ற மரணத்துல சம்பந்தப்பட்ட மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அஜித்குமார் மரணத்தை தடுத்திருக்கலாமே சார். நீங்க சொல்வதெல்லாம் முதலமைச்சர் மீது நியாயமான கருத்து. ஆனா இவ்வளவு மரணங்கள் ஏன் நீள வேண்டும்? இல்ல, அது தவறுது. அதுல காவல்துறை கண்காணிப்பாக இருக்க வேண்டியது. காவல்துறைக்கு பொறுப்பு வகிப்பது முதலமைச்சர் தான். அதான் அண்ணன் ஸ்டாலின் அதை பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு. இனிமேல் அந்த மாதிரி டெத்து வரக்கூடாதுன்னு காவல்துறை ஆற்றுப்படுத்தி இருக்கிறாரு. அது ஒரு யுத்த காலம் வரப்போறதுனால இதை பெருசாக்குவாங்க. இதை நாங்களும் எதிர்கொள்வதற்கு தயாராக தான் இருக்கோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.